அதாவது சில்ட்ரன்கிற ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் இமோஷனல் காஸ்ட். நாட் ஓன்லி இமோஷனல் காஸ்ட், இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் ஹவு மச் யூ நீட். நான் சயின்ஸ்னு சொல்ல, மேக்ஸ்ன்னு சொல்ல, உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு எவ்வளோ மாதம் உங்களுக்கு செலவினங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம பில்ட் பண்ணும்போது ஏன் NPS. வணக்கம், வெல்த் வித் கௌஷிக் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் 7 சீரீஸ் பார்த்துட்டோம். இப்போ 8வது சீரீஸ் பார்க்குறோம், பில்லர் 8. பில்லர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆர்கிடெக்சர், டிசைன் யுவர் லைஃப் ஆஃப்டர் ஒர்க். இதுதான் டாபிக். ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் யுவர் ஒர்க்கிங் லைஃப், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த லைஃப் தட் யூ ஆக்சுவலி சோஸ். இந்த 2026 இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்மெண்ட் ரியாலிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு யாருக்குமே கவர்மெண்ட் பென்ஷன் கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு கூட 2005க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கிடையாது, எந்த விதமான கேரண்டீடு இன்கமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யுவர் சில்ட்ரன். அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான், அதாவது சில்ட்ரன்கிற ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் இமோஷனல் காஸ்ட். நாட் ஓன்லி இமோஷனல் காஸ்ட், தெர் இஸ் ஆல்சோ எ ஃபினான்ஷியல் காஸ்ட் ஃபார் யோர் ஃபேமிலி. ஸோ இந்த பில்லர் 8 ரிட்டையர்மெண்ட் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் ஹவு மச் யூ நீட். நான் சயின்ஸ்னு சொல்ல, மேக்ஸ்ன்னு சொல்ல, உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு எவ்வளோ மாதம் உங்களுக்கு செலவினங்கள் அப்படிங்கிறத ஒரு சயின்டிஃபிக் முறையில் எவ்வளோ வேணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரக்சர்டு வேல ஸ்லோவாக பில்ட் பண்ணக்கூடியது. ஒன்ஸ் அந்த கார்பஸை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்ட்ரக்சர்டு வேலை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மந்த்லி ரெக்கரிங் இன்கம் வர்ற மாதிரி பிளான் பண்ணுறது. அந்த இன்கம் ஸ்ட்ரீம் உங்களுடைய லைஃப் டைமுக்கும் வர மாதிரி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இதை தான் ரிட்டையர்மெண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ரிட்டையர்மெண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி கார்பஸ் பில்ட் பண்ணணும்னு நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக, ரிட்டையர்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? கொஸ்டின் நம்பர் 1, வென் டு யூ வாண்ட் டு ரிட்டையர்? உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு எவ்வளோ ஃபண்டு தேவை அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏர்லியாக ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதிகமான கார்பஸ் உங்களுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லெட்ஸே 80 to 85 அப்படின்னு சொன்னால் ஒரு 20லேருந்து 25 வருஷம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கும். இதே 50 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 30லேருந்து 35 வருஷத்துக்கு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் ஃபண்ட் பண்ணணும். ஒரு டெக்கேட் ஆஃப் ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை அது தேவையை டபுள் பண்ணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, மாதம் உங்களுக்கு எவ்வளோ தேவை? நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மாதம் எவ்வளோ தேவை? ஒரு ரூல் ஆஃப் தம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ஒரு 25லேருந்து 30 மடங்கு எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆனுவல் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். 10 லட்ச ரூபா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2.5 கோடியிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் அந்த கார்பஸ் இருக்கணும். இந்த கார்பஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கார்பஸ்லேருந்து மாதம் ஒரு 4% ஆனுவலைஸ்டாக நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா அதை ஒரு சேஃப் விட்ராயல் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். 3வது கேள்வி, எங்கேருந்து இன்கம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஆக்சுவலாக இட் இஸ் ஆக்சுவலி டைவர்சிஃபைட். ஃபஸ்ட்டு உங்களுடைய NPS ஆன்யூட்டி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் லம்சம் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் SWP சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இருக்கும், அதுலேருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கமாக இருக்கலாம். 4வது வேறு ஏதாவது PPF நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதோட மெச்சூரிட்டி ரோல் ஓவர் ஏதாவது வரலாம். இல்லை ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் இன்கமாக இருக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு கணக்கு பார்த்துலாமா? ஸோ ஒருத்தர் 60 வயசில் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோமே, அவருக்கு கரண்ட் ஏஜ் 35 அப்படிங்கிற பட்சத்தில் 50,000 ரூபா அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 6% எவ்ரி இயர் நீங்கள் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டு அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 50,000ங்கிறது 2,14,000 ரூபாயா தேவை அதிகரிச்சிருக்கும். ஸோ அப்போ ஆனுவல் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? இந்த 2,14,000 × 12 பார்த்தோம்னா 25.7 லட்ச ரூபா அவருடைய பர் ஆனம் எக்ஸ்பென்ஸ்.
ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 25 மடங்கு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் 25.7 லட்சத்தை 25ஆல் நம்ம பெருக்கணும்னா 6.4 கோடி ரூபா அவருடைய தேவை. ஸோ இந்த 6.4 கோடியை அவருடைய கரண்ட் ஏஜ் 35, 60 வயசுல இந்த கார்பஸ் அவர் பில் பண்ணும் அப்படின்னு நினைச்சாருன்னா மாசம் குறைஞ்சபட்சம் 28,000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா ஒரு 12% ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில 6.4 கோடி ரூபாயை அவரால் அந்த கார்பஸை ரீச் பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த 28,000 ரூபா பர் மந்த்துங்கிறது இன்னி சூழ்நிலையில ஒரு பெரிய அமௌண்ட்டா சில பேருக்கு தெரியலாம். ஆனால் இந்த அமௌண்ட்டை ஓவர் பீரியட் ஆஃப் 25 இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே அவங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய இன்கமும் அதிகரிக்கும், இந்த 28,000 ரூபாயும் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனுவலாக ஸ்டெப் அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கணக்கு எப்படி விளையாடுதுங்கிறத நீங்கள் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம பில்ட் பண்ணும்பொழுது ஏன் என்பிஎஸ்ஸை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது? என்பிஎஸ்க்காக மட்டும்தான் 50,000 ரூபா அடிஷ்னலான டிடக்ஷனை கவர்மெண்ட்டே நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் கிடையாது. இந்த என்பிஎஸ்ல மட்டும்தான் மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் நமக்கு டைவர்சிஃபைடு அக்ராஸ் அசெட் கிளாஸஸ் நமக்கு கிடைக்குது. ஈக்விட்டி, கார்பரேட் பாண்டு எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை என்பிஎஸ் மூலமாக அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதை தவிர உங்களுக்கு தேவையான பட்சத்தில் பார்ஷியல் விட்ராலுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி, இல்லை ஒரு வீடு வாங்குறது, இல்லை ஹையர் எஜுகேஷன் ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் என்பிஎஸோட போர்ட்ஃபோலியோலேருந்து உங்களால் பணத்தை விட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 40% ஆனுவிட்டி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அவங்க கொடுக்குறது லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கிறதுக்கு என்பிஎஸ்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக உதவும். ஸோ இந்த 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் இயர் 8ல் நம்ம இருக்கோம். இயர் 8ல் செக்இன் பண்ணுறோம். ஸோ இந்த இயர் 8ல் பை திஸ் டைம் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு செட் ஆகிருக்கும். எந்த பீரியட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு எந்த மந்த்லேருந்து விட்ரால் பண்ண போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை தவிர ஒரு என்பிஎஸ் போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகிருக்கும். அதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கும். ஒரு எஸ்டபிள்யூபி பிளானும் ரெடியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் என்னிலேருந்து நீங்கள் வேலையை விட போகிறீங்க, உங்களுக்கு இன்கம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு நம்பர் உங்களுக்கு உதவும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு நாள் வரக்கூடிய ஒரு கோல் கிடையாது. இட் இஸ் அ ஃபண்டட் அண்ட் டேட்டட் மிஷன். ஸோ இந்த 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் சீரீஸ் 1லேருந்து சீரீஸ் 8 வரைக்கும் பில்லர் 1 to பில்லர் 8 நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு 1லேருந்து 8 வரைக்கும் கிளியராக நீங்கள் பாருங்கள். மேலே தெரியக்கூடிய கார்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இட் வில் டேக் யூ த்ரூ தட். தேங்க்யூ.